எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உடனிருப்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தூய ஆவியானவருடைய அன்பு தோழர்களே, மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையை ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய திரு இருதயத்தின் அந்த அன்பினால் நாம் நிரப்பப்படும்படிக்காக நமக்காக அன்பினால் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற காயப்பட்ட இறக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தூய திரு இருதயத்தின் அன்பினாலும் இரக்கத்தினாலும் மன்னிப்பினாலும் நாம் நிரப்பப்படும்படிக்காய் அந்த இருதயத்திலிருந்து வெளிப்பட்ட ஆவியானவர் என்ற அந்த தூய தண்ணீரினால் நாம் அபிஷேகம் செய்யப்படும்படிக்காய் இந்த நாளிலே நாம் இங்கு வந்து இந்த பரிந்துரை ஜெபத்தை நாம் எடுத்திருக்கிறோம். ஜெபங்கள் வழியாக நமது ஆன்மாவை நாம் ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த அகில உலகத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். எல்லா விதமான மனிதனுடைய துன்பங்கள் துயரங்களை நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நமக்குள்ள இல்லத்தினுடைய தேவைகளை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அந்த ஜெபங்களுக்கெல்லாம் மேலான ஜெபமான இந்த புனித பணியில நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம். இதோ எங்களிடத்திலே ஜெபம் கேட்ட ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் தூய ஆவியானுடைய குடும்பங்கள் உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்காகவும் மிகச்சிறப்பாக இந்த திரு இருதய ஆண்டவருடைய தியான இல்லத்தை தாங்குகின்ற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காகவும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அவருடைய படிப்பிற்காகவும் தொழிலுக்காகவும் முயற்சிக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுப்பதில் இதோ இறைவன் சித்தம் கொண்டிருக்கிறார். மிகச்சிறப்பாக இந்த நாளிலே இங்கு வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருடைய கருத்துக்கள் எல்லாம் இறைவன் திருப்பாதத்திலே வைத்து நிறைவேறும்படிக்காக அவருடைய திரு இருதயம் இதோ நமக்காய் குத்தி திறக்கப்பட்டிருக்கிறது, நமக்காய் காயப்பட்டிருக்கிறது. அந்த இதயத்திடம் நமது பாவங்களை ஒப்புக் கொடுப்போமா, நமது பலவீனங்களை ஒப்புக் கொடுப்போமா, நமது காயங்களால் அந்த இதயம் இதோ மீண்டும் மீண்டுமாய் நமது பாவங்களால் இந்த இதயம் காயப்பட்டிருக்கிறது. நமது இதோ நன்றியற்ற தன்மைகளால் அந்த இதயம் பாவப்பட்டிருக்கிறது, காயப்பட்டிருக்கிறது. அந்த இதயத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்திலே மனவருந்தி மன்னிப்பு கேட்டு இந்த புனித பலியிலே தகுதியான முறையிலே பங்கு பெற
ஆண்டவரிடத்தில் அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் நாம் கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த உம் திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செயல்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானீர். அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவ கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 4 முதல் 6 முடிய, மேலும் 9 முதல் 12. வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழைக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும்? மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்திராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் 2 காலணிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? தலைவராகிய ஆண்டவர் கூறுகின்றார், அந்நாளில் நண்பகலில் கதிரவனை மறையச் செய்து பட்ட பகலில் உலகை இருள் சூழச் செய்வேன். உங்கள் திருவிழாக்களை அழுகையாகவும் பாடல்களை எல்லாம் புலம்பலாகவும் மாற்றுவேன். எல்லாரும் இடுப்பில் சாக்கு உடை உடுத்தவும் அனைவரின் தலையும் மலிக்கப்படவும் செய்வேன். ஒரே பிள்ளையை பறிகொடுத்தோர் புலம்புவது போல நீங்களும் புலம்புமாறு செய்வேன். அதன் முடிவு கசப்பு மிக்க நாளாய் இருக்கும். தலைவராகிய ஆண்டவர் கூறுகின்றார், இதோ நாள்கள் வரப்போகின்றன. அப்போது நாட்டினம் பஞ்சத்தை அனுப்புவேன். அது உணவு கிடைக்காத பஞ்சமோ நீரில்லாத வறட்சியோ அன்று. ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அது. ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, வடதிசை முதல் கீழ்த்திசை வரை தேடி சென்று அங்கும் இங்கும் தள்ளாடி அலைந்து ஆண்டவரின் வாக்கை தேடுவார்கள். ஆனால் அதை கண்டடைய மாட்டார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் உன்னை நினைத்து
சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை ரட்சிக்க உன் பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். உன்னை ரட்சிக்க உன் பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏன்? இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏன்? எழுதிருப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9, வாழ்வுதரும் இறை வார்த்தைகள் 9 தொடக்கம் 13 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9, வாழ்வுதரும் இறை வார்த்தைகள் 9 தொடக்கம் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு அங்கிருந்து சென்றபோது மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மதத்தினுடைய மீட்புக்கு அல்லது கடவுளை சென்று அடையும் ஒரு வழிக்கு என்ன வழியை ஒவ்வொரு மதமும் கற்றுக் கொடுக்கிறது. எல்லா மதத்திலையும் கடவுளை அடைய வேண்டும் என்றால் அல்லது மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால் என்ன வழியை ஒவ்வொரு மதமும் கற்றுக் கொடுக்கிறது? என்ன வழியை கற்றுக் கொடுக்குது? நம்மிடம் எது இருக்க வேண்டும்? அன்பு இருக்க வேண்டும். ஏனென்றால் அன்புதான் நம்மை இறைவனுடைய மீட்பையும் இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய அந்த தெய்வீக ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் பெறுவதற்கு ஒரே வழியாக இருக்கிறது. மற்ற மதங்களுக்கும் கிறிஸ்துவினுடைய இந்த வழிக்கும் உள்ள ஒரு வேறுபாடு, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டால், விசுவாசம் கொண்டால் இறை அருளை பெற்று விடலாம் அல்லது மோட்சத்திற்கு சென்று விடலாம் என்பதுதான் மதங்கள் கற்பிக்கின்ற ஒரு வழிமுறைகள்.
ஆனால் ஆண்டவர் இயேசுவின் வழிமுறை என்பது நம்பிக்கையோ விசுவாசமோ அல்ல, முதலில் இருக்க வேண்டியது அன்பு. எனவேதான் பவுல் மிக மிக அழகாக சொல்லுவார். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனத்திலே அந்த அதிகாரம் முழுவதுமாக இந்த அன்பை பற்றி ஒரு அழகான ஒரு பாடல் இருக்கும். இந்த அன்பை பற்றி ஆக விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவற்றில் முதன்மையானது எது? அன்பு. விசுவாசமோ அல்லது நம்பிக்கையோ அல்ல, அன்புதான் முதன்மையானது. இந்த அன்பு இருந்தால் எல்லா விதமான அருள் கொடைகளும் இருக்கும், ஆசீர்வாதங்கள் இருக்கும், எல்லா விதமான வல்ல செயல்கள் நம்மிடத்திலே நடக்கும். எனவேதான் தூய பவுல் அழகாக சொல்லுகிறார், அன்பு இல்லை என்றால் நான் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் ஆனேன். அன்பு இல்லை என்றால் எனக்கு இறைவாக்கு உரைக்கின்ற வரம் இருந்தும் பயனற்றது. அன்பு இல்லை என்றால் நான் நோய்களை சுகமாக்குகின்ற வரம் இருந்தும் பயனற்றது. அன்பு இல்லை என்றால் நான் அந்நிய பாஷை பேசுகின்ற வரம் இருந்தும் பயனற்றது. அன்பு இல்லை என்றால் என்னிடத்திலே எது இருந்தாலும் அது பயனற்றது. அது அன்பு இருக்கின்ற பொழுது எல்லாம் நம்மிடம் இருக்கிறது. என்றால் அன்புதான் கடவுள் என்பதை அழகாக தூய யோவான் கற்றுக் கொடுக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழகான ஒரு கட்டளையை கொடுத்தார். அழகான கட்டளையை கொடுத்தார். என்ன கட்டளை கொடுத்தார்? யோவான் செய்தி 14வது அதிகாரம் 34-35 ஆண்டவர் கொடுத்த கட்டளை, இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை. நமக்கு பழைய ஏற்பாட்டிலே தெரியும், ஆண்டவர் மோசேயிடம் 10 கட்டளைகளை கொடுத்தார். எத்தனை கட்டளை கொடுத்தார்? 10 கட்டளைகளை. ஆனால் அந்த 10 கட்டளைகளையும் 2 கட்டளைகளிலே ஒன்றடக்கி அந்த 2 கட்டளையும் ஒரு கட்டளை என்று சொன்னார். 2 கட்டளைகளும் ஒரு கட்டளை, இது உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய கட்டளை. யோவான் 14:34-35 வாசிப்போமா? 14:34 வாசிங்க. யோவான் செய்தி 14வது அதிகாரம். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். வாசிக்க தொடர்ந்து. நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர், நாம் கடவுளுடைய சீடர்கள், அந்த கடவுளுடைய பிள்ளைகள், இயேசுவினுடைய பிள்ளைகள், நாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றியவர்கள் என்று மக்கள் எவ்வாறு அறிந்து கொள்வார்கள் என்று அழகாக யோவான் 13:35 வசனத்துல மிக அழகாக வாசிய சொல்றார் ஆண்டவர். சொல்லுங்க, வாசிங்க. நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து, நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆக நாம் சீடர்கள், இயேசுவின் சீடர்கள், கடவுளுடைய சீடர்கள், இயேசு கிறிஸ்துவுடைய நாம் அவருடைய வழியில் நடக்கிறவர்கள் என்பதை மற்றவர்கள் எவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் பிறர் மீது வைத்திருக்கிற அன்பிலே. ஆண்டவர் சொல்ல, நீங்கள் என் மீது வைத்திருக்கிற அன்பிலே மற்றவர்கள் நீங்கள் என் சீடர்கள் என்று அறிந்து கொள்ளணும் அப்படின்னா இல்லை. நாம் பிறர் மீது, நாம் அடுத்தவர்கள் மீது வைத்திருக்கிற அன்பில் தான். எனவே தான் ஆண்டவரிடத்துல ஒரு விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை கூட்டு வராங்க. அப்ப விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை கூட்டு வருகின்ற பொழுது அவங்க என்ன சொல்றாங்க? எங்கள் சட்டம் சொல்லுகிறது, மோசே கொடுத்த சட்டத்தின்படி இவள் சாக வேண்டும், ஏனென்றால் இவர் விபச்சாரத்திலே பிடிபட்டார் என்று அவர்கள் சட்டத்தை பேசுகிறார்கள். அவருடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை ஆண்டவரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் அமைதியாயிருக்கிறார். ஆண்டவர் குனிந்து எழுதி கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார், இவள் மீது நீங்கள் கல்லெறிய வேண்டும் என்றால் உங்களில் எவரிடத்திலே பாவம் இல்லையோ அவர் இவள் மீது முதல் கல்லை எறியட்டும் என்று ஆண்டவர் சொல்லுவார். சொல்லி மீண்டுமாக அவர் குனிந்து எழுதி கொண்டிருப்பார். நிமிர்ந்து பார்த்த பொழுது யோவான் அழகாக சொல்கிறார், பெரியவர்கள் தொடங்கி சிறியவர்கள் வரை எல்லோரும் அங்கிருந்து போய்விட்டார்கள். போனவுடன் இயேசு மட்டும் இருக்கிறார். அப்ப இயேசு பாவம் செய்யாதவர், அவரிடத்திலே தண்டனை இல்லை. ஆனால் அங்கு இயேசு
சட்டத்தை பயன்படுத்தவில்லை. மாறாக அவர் அன்பினால் உந்தப்பட்டு அந்த பெண்ணை, விபச்சாரி என்று அழைத்து வந்த பெண்ணை ஆண்டவர் அம்மா என்று அழைக்கிறார். அம்மா, உன் மீது எவரும் குற்றம் சுமத்தவில்லையா? நான் உன் குற்றம் சுமத்த மாட்டேன், இனிமேல் பாவம் செய்யாதே போ. அதுதான் கடவுளுடைய அன்பு. யோவான் செய்தி 12வது அதிகாரத்தில் இன்னொரு அழகான ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். ஆண்டவரை ஒருவர் அங்கு தொழுகை கூட தலைவர் ஆண்டவருக்கு விருந்து கொடுப்பதற்காக அழைத்திருப்பார். அப்பொழுது ஆண்டவர் அந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது பாவியான பெண் மார்த்தா அங்கு வருவார். பாவியான பெண் வந்து ஆண்டவருடைய காலடியை விலை உயர்ந்த நறுமண தைலத்தால் அவள் பூசி ஆண்டவருடைய காலடியை அவர் தனது கண்ணீரால் கழுவி கூந்தலால் துடைப்பாள். அப்பொழுது அங்கு இருந்த அந்த தொழுகை கூட தலைவர் ஆண்டவரை அழைத்த அந்த பரிசேயர் சொல்வாரு, இப்படி விலை உயர்ந்த இந்த நறுமண தைலத்தை இவள் வீணாக்குகிறாளே என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரு வார்த்தையை சொல்லுவார். இவர் இறைவாக்கினராக இருந்தால் இவருடைய காலடியை தொடுவது யார் என்று இவர் அறிந்திருப்பார். அப்படி என்றால் சீமோனுக்கு ஆண்டவர் யார் என்பதை அறிந்தவில்லை. ஆனால் இயேசு யார் என்பதை அங்கு வெளிப்படுத்துகிறார். அங்கே சொல்லுகிறார், இவள் செய்த பல குற்றங்கள் மன்னிக்கப்பட்டது. காரணம், இவள் அன்பு மிகுதியானது. அன்பு எங்கு அதிகமாக இருக்கிறதோ அங்கு எல்லா குற்றங்களும் மன்னிக்கப்படும். அன்பு சகல பாவங்களையும் மன்னிக்கும். எனவேதான் இயேசு நம் பாவங்களை மன்னித்தார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எனவேதான் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே 3வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம். தன் சகோதர சகோதரிகளை, கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் யாரு? பொய்யர்கள். பொய்யர் என்றால் யார்? சாத்தான் தான் பொய்களின் தலைவன். சாத்தான் தொடக்கத்திலிருந்தே பொய்களை சொல்லி வருகிறான். ஆக சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். அப்படி என்றால் கடவுளை அன்பு செய்வது எளிது. கடவுளை அன்பு செய்வது சொல்வது மிக மிக எளிது. ஆனால் கடவுளை அன்பு செய்ய என்று சொல்லிக்கொண்டு சகோதர சகோதரிகளை வெறுப்போர், தன் சகோதர சகோதரத்திலே மன்னிக்காமல் இருப்போர், கோபத்தோடு இருப்போர், பொறாமையோடு இருப்போர், அவர்களுடைய வாழ்வை கெடுக்க நினைப்போர், இவர்கள் எல்லாம் கடவுளுக்குரியவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குரியவர்கள் அல்ல. நாமெல்லாம் கிறிஸ்து என்ற பெயரை தாங்கியிருக்கலாம், கிறிஸ்து என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நம்மிடத்திலே அன்பு இல்லை என்றால் நாம் செய்கின்ற எல்லா காரியங்களும் பயனற்றது, பொருளற்றது. ஏனென்றால் கடவுள் பிறர் அன்பைத்தான் அவர் முதன்மைப்படுத்துகிறார். ஏனென்றால் பிறர் அன்பை முதன்மைப்படுத்தியதால் தான் நம்மை மன்னிப்பதற்காக அவர் நம்மை முன்னிறுத்தியதால் அவர் எல்லா நிலையையும் இழந்து அவர் நமக்காய் சிலுவையிலே பாடுபட்டார், அடிமை நிலையை ஏற்றுக்கொண்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதை கருத்தை போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்றால் கடவுள் அவர் சட்டங்களையும் திட்டங்களையும் நமது விசுவாசத்தை நம்பிக்கையை அல்ல, மாறாக அவர் அன்பை விரும்புகிறார், அவர் இரக்கத்தை விரும்புகிறார். அவர் நம் மீது கொண்ட இரக்கம்தான் சிலுவையிலே அவர் இதயம் குத்தி திறக்கப்பட்டது. குத்தி திறக்கப்பட்ட இதயத்திலிருந்து நம் பாவங்களை கழுவுகின்ற இரத்தம் வெளிப்பட்டது. 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கிறது, சகல பாவங்களையும் மன்னிக்கிறது. இரண்டாவதாக அவருடைய இதயத்திலிருந்து தண்ணீர் வெளிப்பட்டது. அந்த தண்ணீர் என்பது தூய ஆவியானவரை குறிக்கிறது. எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் செய்தி 7:34 சொன்னார், யாராவது தாகமாய் இருந்தால் என்னிடம் வரட்டும், வந்து பருகட்டும் என்று சொல்லிவிட்டு தம்மிடமிருந்து அவர்கள் பெறப்போகின்ற தூய ஆவியானவரை குறித்து அவர் சொன்னார். ஆக இயேசு கிறிஸ்துவின் இதயத்திலிருந்து வெளிப்பட்டது வெறும் தண்ணீர் அல்ல, மாறாக தூய ஆவியின் அபிஷேகம், தூய ஆவியின் அபிஷேகம். எனவேதான் ஆண்டவர் சமாரியா பெண்ணிடத்திலே சொல்லுவார், யோவான் 4 சொல்லுவார், நான் தரும் தண்ணீரை குடிப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்று சொல்லுவார். ஆக அந்த தண்ணீரை குடிப்போர் உள்ளத்திலிருந்து ஜீவ நதி பெருக்கெடுத்து ஓடும் என்று சொல்லுவார். ஆக தூய ஆவியானவர் நமக்குள்ளிருந்து பொங்கி ஆய் ஊற்றாய் பெருக்கெடுப்பார். ஆக இதயத்திலிருந்து வெளிப்பட்டது தூய ஆவியானவர் என்ற அந்த தண்ணீர். எனவே நம் பாவங்களை கழுவுகின்ற அந்த இரத்தத்தினால் ஆண்டவருடைய திரு இதயத்திடம் நம்மையே ஒப்புக் கொடுப்போம். நமக்காக புத்தி திறக்கப்பட்ட அந்த இதயத்திடமிருந்து வெளிப்பட்ட
வெளிப்பட்ட அந்த தண்ணீர் என்ற தூய ஆவியின் அபிஷேகத்துல நம்மையே நாம் மீண்டும் மீண்டுமாக அந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ளும்படிக்காக தொடர்ந்து இந்த திருப்பணி வழியாக நாம் அன்றாடுவோம். இறை அருளை கேட்போம். ஆமென். ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. என் உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள் யாவும் உந்தன் கருணையின் கொடைகள் தந்தாய் ஏற்றுக்கொள். சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடைய மானை புனிதபடி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெரிய புகழ்ச்சிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் நன்மைக்காகவும் அனைவருக்காகவும் இந்த கருணை திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தும் திருமகனுடைய இதயத்தில் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கருவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியுடன் புகழ்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் ஒரு மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவருடைய பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மார்பனமாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே,
நீ வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சுவாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்படையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்தோம். கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, நமக்காய் கல்வாரியிலே குத்தி திறக்கப்பட்ட காயப்பட்ட இயேசுவின் திருவுடல். அவர் உடைக்கப்பட்டதால், அவர் காயப்பட்டதால் நாம் சுகமானோம். இதோ அவருடைய இதயம் குத்தி திறக்கப்பட்டதால் நாம் பாவங்களிலிருந்து மீட்பு பெற்றோம். தூய ஆவியை நாம் முதல் கொடையாய் அவரின் குத்தி திறக்கப்பட்ட இதயத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம். உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறி. இந்த செம்மறியின் விருது கலைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நிறுத்தி எழுந்திருட நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லிடும் எனது ஆன்மா நலமடையும்.
சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா, உமக்கு நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பத்தியால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உங்கள் மகனிடம் என்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றென்றும் தங்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் தொழிலையும் உங்கள் முயற்சிகளையும் உங்கள் திட்டங்களையும் ஆசீர்வதித்து உங்களுக்கு வளமும் நலமும் நிறைந்த வாழ்வை தருவாராக. இயேசுவின் திருஇருதய அன்பிலும் அன்னையின் பரிந்துரையிலும் பராமரிப்பிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நம் வாழ்வில் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் மகா பரிசுத்தமுள்ள திரு இருதயமே, மரியாளின் மாசற்ற இருதயமே, இயேசுவின் ரத்தமே ஜெயம், இயேசுவின் ரத்தமே ஜெயம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். மரியே வாழ்க. சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த முதல் வெள்ளி அன்று எங்களோடு சேர்ந்து உபவசித்து செபிக்கும்படியாக சிலரை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இது மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை, 2வது மாதம் இந்த ஜெபம் நடக்கிறது. இன்றைக்கு முழுவதுமாக பரிந்துரை, காலையிலிருந்து நம்ம பார்த்தோம்னா ஜெபமாலை,
ஸ்துதி ஆராதனை, மறுபடியும் இரக்கத்தினுடைய ஜெபமாலை, பரிந்துரை, அதை சார்ந்த திருப்பலியானது, இப்படி என்று முழுவதுமாக பரிந்துரை செய்யப்படும். மூன்றாவது வெள்ளிக்கிழமை நாம் பிரம்மாண்டமாக கடவுளை துதித்து ஆராதித்து ஆடி பாடி ஆண்டவருடைய வார்த்தை திருப்பலி என்று நாம் கொண்டாடி வருகிறோம். இந்த முதல் வெள்ளிக்கிழமை எதற்காக நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம்? இப்பொழுது இன்றைக்கு பூசை ஒப்பு கொடுத்த நம்முடைய தந்தையுடைய பெயர் அவர் திரு ஃபாதர் மேத்யூ, தூய ஆவியாருடைய சபை. இன்றையிலிருந்து அவர் இன்றைக்கும் நம்மோடு இருப்பார். ஆக தினமும் இந்த அகிலாண்டபுரம் மண்டபத்திற்கு நீங்கள் கவுன்சிலிங்க்கு நீங்கள் வரலாம். யாரெல்லாம் குருக்களை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ உங்கள் வீட்டை விட்டு புறப்பட்டு இந்த இடத்திற்கு வரலாம். நான் தனியாக இருக்கும்போது எல்லா இடங்களும் போயிட்டு இருந்ததுனால நான் இருக்க முடியல. இப்பொழுது ஏதோ ஒரு குருவானவர் எங்களில் ஒருவர் இங்கு கண்டிப்பாக இருப்பார். ஆகவே நீங்கள் ஃபோன் நம்பர் எடுத்துக்கங்க. ஃபாதருடைய ஃபோன் நம்பரும் உங்களுக்கு நான் ஆன்லைனில் போட்டுவிடுவேன். ஆக எப்பொழுதும் வாருங்கள். முக்கியமாக இந்த முதல் வெள்ளிக்கிழமை பரிந்துரை ஜெபம். தென்காசியில் 2 நாள் ஜெபம் நடத்த போகும்போது 10 பெண்கள் 2 நாட்கள் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஜெபம் பண்ணாங்க. அபிஷேகம் ஆண்டவர் கொடுக்கணும். கடைசி நாளில் எப்படிப்பட்ட அபிஷேகம் தெரியுமா? என் வாழ்நாட்டில் காண முடியாத அபிஷேகத்தை கடவுள் கொடுத்தார். அல்லேலூயா. என்னோடு சேர்ந்து 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாத இயேசு கேட்டதும் இதனுடைய பின் பலம் தான், பரிந்துரை தான் பலம். இந்த மாதம் முழுவதும் நாம் என்ன செய்ய போகிறோமோ, எந்த கோயிலுக்கு போகிறோமோ, என்ன வேலை செய்ய போகிறோமோ, யாரை சந்திக்க போகிறோமோ, கல்யாணம் நடத்தணுமா, வீட்டை கட்டணுமா, வேலைக்கு போகணுமா, எல்லாவற்றுக்கும் ஒரு புஷ்ஷிங் பவர், தோல் கொடுக்கிற வலிமை தான் இந்த பரிந்துரை ஜெபம். ஆகவே இந்த பரிந்துரை ஜெபத்தில் பங்கெடுப்பதற்காக உங்களை வரவேற்கிறேன். ஒரு கிராமத்திலிருந்து வாங்க, ஒரு பகுதியிலிருந்து ஒரு 5 பேர் வாங்க. இப்படி நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு குறைந்த ஜனங்கள் அதிகமான மக்களுக்காக ஜெபிக்கலாம். நாட்கள் வரும்பொழுது இந்த முதல் வெள்ளிக்கிழமை மிக அதிகமான வல்லமையோடு இங்கே ஜெபங்கள் நடத்தப்படும். நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், கரிசல்குளம் அகிலாண்டபுரம் ரோட்டில் இடம் வாங்கியிருக்கிறோம். அதனுடைய அஸ்திவாரம் மட்டும் முடிந்திருக்கிறது. ஆகவே தொடர்ந்து அந்த பணிகள் நடைபெறவும், கட்டுமான பணிக்குரிய ஆசீர்வாதமான காணிக்கைகளும் அதை கொடுக்கிற நல்ல உள்ளங்களும் எழுப்பப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். கடவுளையே சார்ந்திருக்கிறோம். அவருடைய இருதயம் இரக்கத்தை நமக்கு காட்ட வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு சாயந்தரம் வள்ளியூரில் சாயந்தரம் 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் ஜெப ஆராதனை, ஜெப கூட்டம் நடக்கிறது. ஆகவே அந்த அருகாமையில் இருக்கிறவர்கள் அங்கும் வரலாம். நாளைக்கு எலிஸ் நகர் மதுரையில் முழு நாள் ஜெபம் இருக்கிறது. அந்த இடத்திற்கும் நீங்கள் வரலாம். குருக்களிடத்தில் உங்களுடைய வேதனை சொல்லிக்கொண்டு கட்டுகளிலிருந்து, மந்திர கட்டுகளிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கான பர்சனல் கவுன்சிலிங், பாவ சங்கீதனம் இவற்றை செய்து கொள்ளலாம். அடுத்த 3வது வெள்ளிக்கிழமையாகட்டும், முதல் வெள்ளிக்கிழமையாகட்டும் இங்கே ஒரு குருவானவர் பாவ சங்கீதனத்திற்காக காத்திருப்பார். ஆகவே உங்களுடைய இடங்களில் ஒருவேளை நீங்கள் வெட்கப்படலாம், பயப்படலாம், சந்தர்ப்பம் கிடைக்காமல் போனால் இந்த தூய இயேசுவின் திரு இருதய தேவாலயம் அவற்றினுடைய பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்ட குருக்கள் பாவ சங்கீதம் உங்களுக்கு கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த செய்தி கேட்கிறவர்கள் உங்கள் பங்குக்கு எங்களை கூப்பிடலாம். உங்கள் வீடுகளுக்கும் பங்குத்தவர்களுடைய உத்தரவோடு எங்களை கூப்பிடுங்கள். 24 மணி நேரமும் நாங்கள் கொடுக்கிற ஃபோன் நம்பரில் நீங்கள் ஜெப உதவியை நாடலாம். அது இரவானாலும் 14 உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறோம். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த முதல் வெள்ளிக்கிழமை முழுதும் உபவாச ஜெபம். ஆகவே நீங்கள் வருகிற பொழுது மத்தியானம் உங்களுக்கு பசியை ஆற்றுவதற்காக டீயும் ரொட்டியும் கொடுக்கப்படும். 3வது வெள்ளிக்கிழமை மிக பிரம்மாண்டமான ருசிகரமான உணவு வழங்கப்படும். ஆகவே பரிந்துரை உலகத்திற்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்களுடைய நாள் இது. ஆகவே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக மனதார கடவுளை போற்றி புகழ்கிறேன். ஆகவே இன்னும் அடுத்த முதல் வெள்ளிக்கிழமைகளில் பரிந்துரை செய்கிற ஏராளமானவர்கள் வர வேண்டும் என்று ஜெபித்து விடைபெறுகிறோம். கடவுளோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒரு ஃபாதர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. கடவுளோடு இருப்பாராக.